AD3501 Deep Learning November-December 2023 question paper. இதில் 2 marks பார்க்கலாம். First question, differentiate supervised and unsupervised learning. Supervised learningனா மாடலுக்கு input and correct output கொடுப்போம். மாடல் basically example பார்த்துட்டு learn பண்ணிக்கும். Supervised learningல labeled data கொடுப்போம். That is input கூட correct output labelum கொடுப்போம். ஸோ இப்போ மாடல் இன்புட் வந்தால் இதுதான் அவுட்புட்னு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு லேர்ன் பண்ணிக்கும். ஆஃப்டர் ட்ரைனிங் நியூ டேட்டா வந்தாலும் சரியான லேபிள் பார்த்து இதுவே ப்ரெடிக்ட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் இமெயில் ஸ்பேம் டிடெக்ஷனில் 2 டைப் ஆஃப் மெயில் இருக்கும், ஸ்பேம் அண்ட் நார்மல். ஃபஸ்ட் நம்ம தான் அந்த இமெயிலுக்கு லேபிள் போடுவோம், இது ஸ்பேமு இது ஸ்பேம் இல்லைன்னு. மாடல் அந்த லேபிள்டு எக்ஸாம்பிளை பார்த்துட்டு ஓகே இது ஸ்பேம் மெயில் இப்படி இருக்கும், நார்மல் மெயில்னால் இப்படி இருக்கும்னு பேட்டர்ன்ஸை கிராஸ் பண்ணிக்கும். ஸோ we will train the model. நியூ மெயில் வந்தால் மாடல் இன்ஸ்டண்ட்டாக கெஸ் பண்ணிடும் இது ஸ்பேமு இது சேஃப் இல்லைன்னு. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் டைரக்ட் ஃபீட்பேக் இருக்கும். ஸோ கரெக்ட் ஆர் ராங்னு தெரியும். மாடல் மிஸ்டேக் பண்ணால் இம்மிடியேட்டாக நமக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன். கிளாசிஃபிகேஷன்னா இது டாக் ஃபோட்டோ இது கேட் ஃபோட்டோன்னு மாடல் செப்பரேட் பண்ணிக்கும், கேட்டகரியை டிசைட் பண்ணும். ரெக்ரெஷன்னா வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹவுஸை பார்த்துட்டு இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக இருக்கும்னு மாடல் கெஸ் பண்ணும். வாட் ஆர் த அல்காரிதம்ஸ் யூஸ்ட் இன் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இஸ் நியூரல் நெட்வொர்க்ஸ், SVM, சப்போர்ட் வெக்டார் மெஷின், டெசிஷன் ட்ரீஸ் அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட். இன் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப கம்மி, ஏன்னா டார்கெட்டு கிளியராக தெரியும். இன் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் லேபிள்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம். மாடல் இட் செல்ஃப் டேட்டாவில் இருக்கிற ஹிடன் பேட்டர்ன்ஸ், குரூப்ஸ், ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் டிஸ்கவர் பண்ணணும். பேசிக்கலி டேட்டாவில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு செல்ஃபாக ஃபைண்ட் பண்ணிக்கும். இன் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டேட்டாவில் ஹிடன் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் ஃபார் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இஸ் ஷாப்பிங் வெப்சைட். ஷாப்பிங் வெப்சைட்டில் கஸ்டமர்ஸை குரூப் பண்ணுவீங்க, ஆஃபர் லவர்ஸ், ஹை ஸ்பெண்டர்ஸ், அக்கேஷ்னல் பையர்ஸ்னு. மாடல் தான் குரூப்பிங்கை டிசைட் பண்ணும். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் ஃபீட்பேக் இல்லை, ஸோ ரிசல்ட் கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு எக்ஸாம்பிள்ஸ் கிளஸ்டரிங் அண்ட் டிமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். கிளஸ்டரிங்னா கஸ்டமர்ஸை குரூப்பாக டிவைட் பண்ணுறது. டிமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன்னா 100 ஃபீச்சர்ஸை 10 ஃபீச்சர்ஸாக கம்ப்ரெஸ் பண்ணுறது. அன்சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் K-மீன்ஸ் ஃபார் கிளஸ்டரிங், PCA ஃபார் டிமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அண்ட் ஆட்டோ என்கோடர்ஸ். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் காம்ப்ளெக்சிட்டி அதிகம், பிகாஸ் இங்கே கோல் கிளியராக இல்லை, ஸோ எதை ஃபைன் பண்ணணும்னு தெரியாது. ஸோ டு பி சிம்பிள், சூப்பர்வைஸ்டுனா கரெக்ட் ஆன்சர் ஆல்ரெடி இருக்குது, அதை லேர்ன் பண்ணணும். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா ஆன்சர் இல்லை, பேட்டர்னை மாடல் தான் கண்டுபிடிக்கணும். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட்? இது ஒரு ஆப்டிமைசேஷன் அல்காரிதம். மிஷின் லேர்னிங்கில் மாடல்ஸை ட்ரைன் பண்ண யூஸ் பண்ணுவோம். இங்கே ஃபுல் டேட்டா செட் யூஸ் பண்ணி கிரேடியண்ட்டை கால்குலேட் பண்ணாமல் இன்ஸ்டட் ஒரு ஸ்மால் மினி பேட்சை எடுத்து பேராமீட்டர்ஸை அப்டேட் பண்ணுவோம். மினி பேட்ச்னா ஒரு சாம்பிள். ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னென்னா ட்ரைனிங் ஃபாஸ்டராக இருக்கும். SGD ரொம்ப ஃபாஸ்டர் தென் நார்மல் கிரேடியன்ட் டிசென்ட், பிகாஸ் ஃபுல் டேட்டா செட் ப்ராசஸ் பண்ண நம்ம வெயிட் பண்ணணும். வேறஸ் இன் SGD ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி SGD பெரிய டேட்டா செட்ஸ்க்கு இது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் திங், ரேண்டம்னஸ். ரேண்டமாக சாம்பிள்ஸை செலக்ட் பண்ணுறதால ஆப்டிமைசேஷன் பாத் ஜிக்ஸாக்காக போகும். பட் இது ஆக்சுவலி நல்லது, பிகாஸ் புவர் லோக்கல் மினிமாவில் ஸ்டக் ஆகாமல் எஸ்கேப் ஆக ஹெல்ப் பண்ணும். சாம்பிள்ஸை ரேண்டமாக செலக்ட் பண்ணும்போது பாத் ஜிக்ஸாக் ஆகும், ஆனால் மாடல் ராங் மினிமமில் ஸ்டக் ஆகாமல் பெஸ்ட்டு சொல்யூஷன் பக்கம் போகும். மீனிங் பெட்டர் சொல்யூஷன் கிடைக்க சான்ஸ் அதிகம். SGயோட அப்டேட் ரூல் பாருங்கள். தெர் இஸ் ஃபார்முலா இன் திஸ் தீட்டா மாடல் பேராமீட்டர்ஸ். இதை தான் ஆப்டிமைஸ் பண்ணுறோம். தீட்டா தான் உங்கள் மாடலோட செட்டிங்ஸ் ஆர் வெயிட். நம்ம மாடலோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண இந்த தீட்டாவை கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஈட்டா லேர்னிங் ரேட், இது ஸ்டெப் சைஸ். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை ஸ்லோவாக உங்கள் செட்டிங்ஸை மாற்றணும்னு இது டிசைட் பண்ணும். ஸ்மால் ஈட்டானா ஸ்லோ லேர்னிங், லார்ஜ் ஈட்டானா ஃபாஸ்ட் பட் ரிஸ்கி லேர்னிங். ஸோ ஈட்டா டூ பிக்காக இருந்தால் ஓவர் ஷூட் ஆகும், ரொம்ப ஸ்மாலாக இருந்தால் ஸ்லோவாக ட்ரைன் ஆகும். யூஸ்வலி 0.01 ஆர் 0.001லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டெல் ஆர் நாப்லா ஜேனா gradient vector, that is gradient of loss function. Now this part del j eta comma xi yi means gradient of loss function. இதுதான் worst direction or mistake path. J represent the loss or error.
தட் இஸ் உங்கள் மாடலில் எக்ஸ்ஐ இன்புட்டுக்கு ஒய்ஐ அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஏற்படுற லாஸ். டெல் ஆர் நாப்லா இஸ் கிரேடியன்ட். இந்த மிஸ்டேக் ரேட்டோட ஸ்டீப்பஸ்ட் கிளைம் பார்த்த தட் இஸ் எரரை இன்க்ரீஸ் பண்ணுற டைரக்ஷனை காட்டும். ஸோ இன் திஸ் ஃபார்முலா வாட் மைனஸ் சே இஸ் மூவ் அவே ஃப்ரம் ராங் டைரக்ஷன். லைக் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு. gradient is like compass for a loss function j. ஸோ அது எந்த டைரக்ஷனில் லாஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு காட்டும். இஃப் யூ மூவ் இன் தட் டைரக்ஷன்னா மிஸ்டேக்ஸ் தட் இஸ் லாஸ் கெட் பிகர் ஃபாஸ்ட். ஸோ கிரேடியன்ட் அப்ஹில் ஆரோ மாதிரி இருக்கும். ட்ரைனிங்கில் நமக்கு லாஸை ரெடியூஸ் பண்ணணும், தட் இஸ் மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணணும். ஸோ கிரேடியன்ட் டைரக்ஷனில் போக மாட்டோம், ஆப்போசிட்டில் தான் போவோம். தட்ஸ் வை டெல் ஜேயை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ பேராமீட்டர்ஸ் தீட்டா வில் மூவ் டுவர்ட்ஸ் லோயர் லாஸ், தேர்ஃபோர் மிஸ்டேக்ஸ் கம்மியாகும். ஸோ பேசிக்கலி வாட் த ரூல் சேஸ் இஸ் மாடலை பெட்டர் ஆக்குறதுக்கு நான் என் கரண்ட் செட்டிங்ஸை எடுத்து இந்த டேட்டா பாயிண்ட் தட் இஸ் எக்ஸ்ஐ ஒய்ஐயில் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு பார்த்து அதை ஆப்போசிட் டைரக்ஷனில் கொஞ்சம் ஸ்டெப் சைஸ் ஈட்டாவை யூஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்றனால மைனஸ் சைன். தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் ஸ்பார்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் இன் அ கான்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்? சிஎன்எனில் ஸ்பார்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் ஒரு முக்கியமான கான்செப்ட். டு பி சிம்பிள், ஒரு அவுட்புட் நியூரான் இன்புட்டை ஃபுல்லாக பார்க்காம கொஞ்சம் லோக்கல் ஏரியாவை தட் இஸ் லோக்கல் ரீஜனை மட்டும் பார்க்கும். ஸோ இது எப்படி ஹெல்ப் பண்ணோம்னா காம்படிஷன் கம்மியாகும், பிகாஸ் கனெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நெட்வொர்க்கும் லோக்கல் பேட்டர்ன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜில் இருக்கிற எட்ஜஸ் அண்ட் ஷேப்ஸை டிடெக்ட் பண்ண கான்சன்ட்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜில் சின்ன ஸ்கொயர் பேட்ச் லைக் 3x3 ஆர் 5x5 பிக்சல்ஸ், அந்த ஸ்மால் பேட்சை யூஸ் பண்ணி அவுட்புட் நியூரானுக்கு இன்புட்டாக கனெக்ட் பண்ணுவோம். ஃபுல் இமேஜை கொடுக்குறதில்ல. அந்த ஃபில்டர் சைஸ் மட்டும்தான் அவுட்புட் நியூரானுக்கு கனெக்ட் ஆகும், நாட் த ஃபுல் இமேஜ். இதுதான் ஸ்பார்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், present an outline of pooling layer in CNN. பூலிங் லேயர்ஸ் ஃபீச்சர் மேப்ஸை டவுன் சாம்பிள் பண்ணும். ஃபீச்சர் மேப்ஸ்னால் சிஎன்எனில் கன்வல்யூஷனல் லேயர் அவுட்புட். அது இன்புட் டேட்டாவிலேருந்து லேர்ன்டு ஃபீச்சர்ஸ் லைக் எட்ஜஸ், டெக்ஸ்சர்ஸ், ஷேப்ஸை ஹைலைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜில் லைன்ஸ் இல்லை கர்வ்ஸை டிடெக்ட் பண்ணும். டவுன் சாம்பிள்னால் சைஸை ரெடியூஸ் பண்ணுற ப்ராசஸ். ஒரிஜினல் ஃபீச்சர் மேப் 28x28 இருந்தால் பூலிங்கில் 14x14 ஆகும். இது எப்படின்னா ஒரு சின்ன ரீஜன்லேருந்து மேக்ஸிமம் அல்லது ஆவரேஜ் மாதிரி சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து ஒரு 3 முக்கிய வேலையை செய்யும். விச் ஆர் ஸ்பேஷியல் சைஸ் குறைக்கும், ஓவர் ஃபிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணும், ஃபீச்சர்ஸை டிரான்ஸ்லேஷனலி இன்வேரியண்ட் ஆக்கும். ஸ்பேஷியல் சைஸ் குறைக்கும்னா சைஸை ரெடியூஸ் பண்ணுறதால ப்ராசஸிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓவர் ஃபிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணோம்னா மாடல் ட்ரைனிங் டேட்டாவை மட்டும் நம்பாமல் ஜெனரல் ஃபீச்சர்ஸையும் கற்றுக்க உதவும். டிரான்ஸ்லேஷனலி இன்வேரியண்ட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் இன்புட் இமேஜில் கொஞ்சம் இடம் மாறி இருந்தாலும் அதோட ஃபீச்சர்ஸை கண்டுபிடிக்க மாடலுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த் கொஸ்டின், டிஃபைன் அ ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். RNN ஒரு சீக்வன்ஸ் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற ஸ்பெஷல் நியூரல் நெட்வொர்க். சீக்வன்ஸ் டேட்டானா டெக்ஸ்ட், ஸ்பீச், டைம் சீரீஸ் மாதிரி. ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட் 2 திங்ஸை டிபெண்ட் பண்ணும், which are current input and previous hidden state. current inputனா இப்போ நெட்வொர்க் ரிசீவ் பண்ணுற வேல்யூ. ப்ரீவியஸ் ஹிடன் ஸ்டேட்னா ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கோட பாஸ்ட் மெமரி. ஸோ RNN கரண்ட் இன்புட் ப்ளஸ் லாஸ்ட் டைம் ஸ்டெப் மெமரியை கம்பைன் பண்ணி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். RNN ஃபீட்பேக் லூப்ஸ் யூஸ் பண்ணும், which helps it understand and predict sequences in data like speech, text and time series. ட்ரெடிஷ்னல் நியூரல் நெட்வொர்க்ஸில் இண்டிபெண்ட் இன்புட் அவுட்புட் இருக்கும். வேரஸ் இன் RNN ப்ரீவியஸ் ஸ்டெப்போட அவுட்புட் இப்போ கரண்ட் ஸ்டெப்புக்கு இன்புட்டாக போகும், அண்ட் விச் வி கால் இட் அஸ் ஃபீட்பேக் லூப்ஸ். RNNல மெமரின்னு சொன்னால் அது ஹிடன் ஸ்டேட். இது பாஸ்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும் லைக் ஸ்மால் மெமரிஸ். ஸோ இப்போ வர இன்புட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இந்த பாஸ்ட் மெமரிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது பாஸ்ட் இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ தட் கரண்ட் இன்புட்டை ப்ரெடிக்ட் இல்லைனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். RNN லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன், ஸ்பீச் ரெகக்னிஷன் அண்ட் டெக்ஸ்ட் ஜெனரேஷனில் யூஸ் ஆகுது. சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் இஸ் LSTM? How it differs from RNN? LSTM stands for Long Short Term Memory. இது improved RNN architecture. Gates and memory cells யூஸ் பண்ணி லாங் ரேஞ்ச் டிபெண்டன்சிஸை மேனேஜ் பண்ணும். லாங் ரேஞ்ச் டிபெண்டன்சிஸ்னா சீக்வன்ஸில் டிஸ்டன்ஸ் எலமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிற ரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேர்ட் ரிலேட் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், த கேட் தட் ஐ saw yesterday is black.
கேட் அண்ட் பிளாக் இஸ் கனெக்டட். சிம்பிள் ஆர்என்எனில் கிரேடியன்ட் வேனிஷ் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் இன்ஃபோவை மறந்துடும். எல்எஸ்டிஎம் நெட்ஒர்க்கில் இன்ஃபர்மேஷனை எப்படி மேனேஜ் பண்ணுன்னா அதுக்கு 3 கேட்ஸ் அண்ட் 1 செல் ஸ்டேட் யூஸ் பண்ணும். செல் ஸ்டேட்னா மெமரி. ஃபர்கட் கேட் என்ன தேவையில்லை என்ன மறந்துடணும்னு டிசைட் பண்ணும். பழைய டேட்டாவில் இதெல்லாம் கரண்ட் டாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாதோ அதெல்லாம் இங்கே ஃபில்டர் ஆகும். இன்புட் கேட் இது என்ன புது இன்ஃபர்மேஷன் தேவைன்னு முடிவெடுத்து கரண்ட் செல் ஸ்டேட்டில் மெமரியில் சேர்த்துக்கும். புது டேட்டாவில் எதுவும் யூஸ்ஃபுல் பார்ட்ஸ் இருந்தால் செலக்ட் பண்ணும். அவுட்புட் கேட் மெமரியில் இருக்குல்ல அதில் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அனுப்பணும்னு தீர்மானிக்கும். சூஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் மட்டும் அவுட்புட்டாக வெளியே போகும். இது எல்லாம் ஒரு செல் ஸ்டேட் கிட்ட நடக்கும். அதுதான் லாங் டேர்ம் மெமரியை ஸ்டோர் பண்ணும். செல் ஸ்டேட் ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி. இந்த கேட்ஸ் மெமரிக்குள்ளே போகிற அண்ட் வெளியில் வர இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ தட் எல்எஸ்டிஎம்க்கு ரொம்ப நேரம் முன்னாடி நடந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியும். 7th question. What is a baseline model in deep learning? பேஸ்லைன் மாடல்னா ஒரு சிம்பிளாக இருக்கிற ரெஃபரன்ஸ் மாடல். எதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம பில்ட் பண்ணுற வேறு அட்வான்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் மாடலோட பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ண இது உதவும். பேசிக்கலி இது ஒரு சிம்பிள் ஸ்டார்டிங் மாடல், ஒரு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ லேட்டாக காம்ப்ளெக்ஸ் டீப் லேர்னிங் மாடல்ஸ் பில்ட் பண்ணும்போது இது பேஸ்லைனை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதா, ரியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கம்பேர் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8th question. Define random search. ரேண்டம் சர்ச்னா மிஷின் லேர்னிங்கில் ஹைப்பர் பேராமீட்டர்ஸை ஆப்டிமைஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். ஹைப்பர் பேராமீட்டர்ஸை ப்ரீடிஃபைன் ரேஞ்சிலேருந்து ரேண்டம்லி சூஸ் பண்ணும். ஹைப்பர் பேராமீட்டர்ஸ்னால் லேர்னிங் ரேட்டு, நம்பர் ஆஃப் லேயர்ஸ். அண்ட் ஒய் ரேண்டம்னா கிரிட் சர்ச் மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் ரேண்டமாக பிக் பண்ணும். ஸோ தட் ஸ்பேஸை ப்ராட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ரேண்டம் சர்ச்னா ஹைப்பர் பேராமீட்டர் ரேஞ்சிலேருந்து ரேண்டம் காம்பினேஷன்ஸை ட்ரை பண்ணிவிட்டு பெஸ்ட் ஒன்றை செலக்ட் பண்ணுறது. 9th question. What is a regularized autoencoder? regularized autoencoderனா லாஸ் ஃபங்க்ஷனில் ஒரு ரெகுலரைசேஷன் டேர்ம்ஸ் ஆட் பண்ணும். ரெகுலரைசேஷன் டேர்ம்னா எக்ஸ்ட்ரா பெனாலிட்டி டேர்ம்ஸ் லைக் ஸ்பார்சிட்டி, denoising, conjunctive penalty, so that a learned representation will become more robust and meaningful. An example includes sparse autoencoder and denoising autoencoder. ஸ்பார்ஸ் ஆட்டோ என்கோடர் என்ன பண்ணுன்னா ஹிடன் லேயரில் இருக்கிற சில நியூரான்ஸை மட்டும் ஆக்டிவாக வச்சுக்கும். டினாய்சிங் ஆட்டோ என்கோடர் என்ன பண்ணுன்னா இன்புட் டேட்டாவில் இன்டென்ஷனலி கொஞ்சம் நாய்ஸை ஆட் பண்ணுவாங்க. ஆனால் அவுட்புட்டில் ஒரிஜினல் க்ளீன் டேட்டாவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரைன் பண்ணும். 10th question. Define a stochastic encoder. ஸ்டொகாஸ்டிக் என்கோடர்னால் ரொம்ப சிம்பிள். இது ஒரு டைப் ஆஃப் என்கோடர். நார்மல் என்கோடர் மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் வேல்யூ இல்லை வெக்டார் கொடுக்காம அது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை அவுட்புட்டாக கொடுக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து நம்ம சாம்பிள் பண்ணி லேட்டன்ட் வேரியபிள் ஜெட்டை ஜெனரேட் பண்ணுவோம். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் மாடல்ஸ் லைக் வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர்ஸ். விஏஇ லேட்டன்ட் வேரியபிள் ஜெட்டோட மீன் அண்ட் வேரியன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதிலிருந்து ஆக்சுவல் வேரியபிளை சாம்பிள் பண்ணுவோம். டிபிக்கல் ஆட்டோ என்கோடரில் என்கோடர் ஃபிக்ஸ்ட் ஜெட் அவுட்புட் பண்ணும். இட் இஸ் ரொம்ப டிட்டர்மினிஸ்டிக்காக இருக்கும். வேரஸ் இன் விஏஇ என்கோடர் அவுட்புட்டில் கொஞ்சம் ரேண்டம்னஸ் இருக்கும். தட் இஸ் ஸ்டொகாஸ்டிசிட்டி இருக்கும்.